இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி உருளைக்கிழங்கு வச்சு ஒரு அருமையான புலாவ் ரெசிபி செய்யலாமா? இப்போ ஒரு 350 கிராம் உருளைக்கிழங்கை நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த உருளைக்கிழங்குல 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், தென் இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், அதாவது 2 இன்ச் அளவுள்ள பட்டையில் 8 பட்டை, ஒரு 4 ஏலக்காய் பவுடர் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கிறோம். இது கூட 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரும் இதோட ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் இதோட சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு இதோட சேர்த்து இந்த உருளைக்கிழங்கை மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயிலும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கீயும் இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 4 பட்டை, 4 ஏலக்காய், 6 கிராம்பு இதையும் இதோட சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் இதோட ஆயிலில் சேர்த்துட்டு ஆயிலில் நல்ல ஒரு பொன்னிறமாக வதங்கி வரணும். இப்போ இது கூட நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதோட ஆட் பண்ணிடுறேன். இதோட பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுறலாம். பாருங்கள், வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அதை இந்த ஆயிலில் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 3 தக்காளி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையும், ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலையும் இதோட சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி இதில் ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேகட்டும். ஆனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த கப்பில் நான் 1 கப் அளவு அரிசி எடுத்திருக்கேன். ஸோ 2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த அரிசிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் இதோட சேர்த்துறோம். தண்ணி நல்லா ஒரு கொதி வரணும். கொதி வர்ற ஸ்டேஜில் நான் ஜீரக சம்பா அரிசி 1/2 கேஜி ஒரு 5 நிமிஷம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு எடுத்திருக்கேன். அந்த ஜீரக சம்பா அரிசியும் நம்ம இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. நல்லா இதை வெந்து தண்ணி ஒரு 90% வற்றி வரணும். அது வரை வெயிட் பண்ணுங்கள். மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டும். நல்லா வெந்துட்டு நல்லா தண்ணி இந்த அளவுக்கு வற்றணும். பாருங்கள், இன்னமும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. ஸோ மீடியம் ஃப்ளேமில் இன்னும் நல்லா தண்ணி வற்றட்டும். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நான் பாருங்கள், இந்த தண்ணி நல்லா வற்றி வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ்வில் ஒரு பழைய தோசைக்கல் இருந்ததுன்னா அதை அடியில் வச்சுட்டு நல்லா ஹீட் பண்ணிடுங்க. தோசைக்கல் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் மேலே இந்த பிரியாணி டவா வச்சுட்டு அதுக்கப்புறமா மேலே ஒரு காட்டன் டவல் போட்டு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி மேலே வெயிட்டுக்காக நான் குண்டால தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். சூப்பராக இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக சாதம் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா வீடே மணக்க மணக்க வெறும் உருளைக்கிழங்கு வச்சுட்டு ஒரு பிரியாணி ஃப்ளேவரில் சூப்பரான புலாவ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் சூப்பரான ரெசிபி. திடீர்னு ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா டக்குன்னு செஞ்சிடலாம். அருமையான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.